அதாவது மொழி சார்ந்த விதிமுறைகளை, கொள்கைகளை, கோட்பாடுகளை, வழிமுறைகளை அவர் உருவாக்கவில்லை என்றாலும், ஆனால் இவைகளெல்லாம் உருவாகுவதற்கு ஒரு காரணியாக அவர் செயல்பட்டிருக்கிறார் என்பதை என்னால் தெளிவுபட சொல்ல முடியும். ஏன்னா அந்த கதைகளுக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது, தத்துவ விளக்கங்கள் இருக்கிறது, வாழ்க்கையினுடைய ஏற்ற தாழ்வுகள் இருக்கிறது, துன்பங்களை எல்லாம் தொழிலாளர்கள் எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்பதெல்லாம் இந்த கதையில் இருக்கு. பொதுவா சுருக்கமா சொல்ல போகணும்னா இந்த கதை 3 தலைமுறைகளை பற்றிய கதை. முதலாவது தலைமுறை கணேஷ், ரேவதி அப்படிங்கிற கதாபாத்திரம். அவங்க 2 பேருமே தொழிலாளர்கள். முழுக்க முழுக்க விசைத்தறி தொழிலேயே அவர்கள் ஈடுபட்டிருக்காங்க. கூலி வாங்கி சாப்பிட்றாங்க. அந்த கூலி இல்லைன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில துன்பம் தான். என்னைக்கும் அவங்க எல்லா நாள்லையுமே அவங்களுக்கு வேலை இருக்கணும். அந்த வேலை இல்லைன்னா அவங்க துன்பத்தை தான்